நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமத் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி ஸ்ரீமத் நாராயணிய பட்டத்திரியால் எழுதப்பட்ட ஸ்ரீ நாராயணியம் அனுபவிச்சுருக்கோம். அதில் 66 தசகங்கள் முடித்து 67வது தசகம் இன்னைக்கு என்னுடைய அர்த்த விசேஷங்களை பார்க்க போகிறோம். அதாவது 66 தசகங்கள் அப்படின்னா 2/3 அப்படின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 100 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 100 தான், 100ன்னு இல்லை 100. 100ல் 66 அப்படிங்கிறது 2/3. 66 தசகங்கள் முடித்து இப்போ நாம் பார்க்க போகிறது 67வது தசகம். இது ராசக்கிரீடையில் பகவான் மறைந்தது பிறகு அவர்களுக்கு காட்சி தருவது. சுவாமி, நம்ம ராசக்கிரீடை ஆரம்பிக்கச்சேவே பார்த்தோம். இது ராசக்கிரீடையின் 3வது பாகமாக வருகிறது. ராசக்கிரீடை அப்படின்னா என்ன? இந்த ஜீவாத்மாவானது பிறவி எடுத்து ஒவ்வொரு பிறவியிலும் பகவானை வேண்டி உன்னை நான் அடைய மாட்டேனா அப்படின்னு ஏங்கி தவித்து காத்து கொண்டிருக்கிறது அல்லவா? அது எப்படி அந்த தவிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நாயகா நாயகி பாவம் அப்படின்னு நாம் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் மற்ற இடங்களில் மற்ற செய்யுள் அதிகாரத்தில் நாம் பார்த்துருக்கோம். அந்த ஒரு நாயகனாக இருக்கக்கூடியவர் தன்னை நாயகியாக மாற்றிக்கொண்டு நாயகனை வேண்டுவது போல், அல்லது நாயகனாக மாற்றிக்கொண்டு நாயகி வேண்டுவது போல் இருக்கும். இந்த நாயகா நாயகி பாவம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நாராயண பட்டத்திரி என்ன பண்ணிருக்காருன்னா, நாராயண பட்டத்திரி மட்டுமல்ல, ஸ்ரீமத் பாகவத்திலேயே எழுதப்பட்ட ஒன்று. அதாவது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை எப்பொழுது சென்று அடையப் போகிறது, இந்த உலகத்தில் அது என்னென்னலாம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையெல்லாம் அண்டர்கோயிங் த டிரான்ஸ்ஃபார்மேஷன், எதையெல்லாம் அது அனுபவிக்கிறது, எப்படி அவனுக்காக அது இயங்குகிறது, அந்த இடத்தை கடைசியில் எப்படி அடைகிறது, இந்த சிம்பிள் கான்செப்டை இந்த ராசக்கிரீடை அப்படிங்கிறது மூலியமாக விளக்கியிருக்கார். இன்னொன்று சொல்லணும்னா, இப்போ நமக்கு நிறைய கர்மாக்கள் இருக்குது. நாம் நினைக்கிறோம், பகவானை வேண்டுறோம், இந்த பிறவியில் பகவான் நமக்கு நம்ம நினைக்கிறது நடந்துடுறது. ஆஹா, அப்பா இனிமேல் நான் நடந்துடுச்சுப்பா, நான் இனிமேல் நிம்மதியாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு நிலைமை வரைச்சே, அப்போ என்ன தோணும், இதோடு இது முடிஞ்சிடுறதானா? இல்லை, திரும்பவும் இப்போ நாம் அது மறைஞ்சிடுறது, அந்த எண்ணம் மறைஞ்சிடுறது, திரும்பவும் அந்த எண்ணம் உண்டாடுது. அதே மாதிரி அவன் நமக்கு காட்சி கொடுக்குறான், திரும்பவும் மறைகிறான். முழுமையான ஒரு ராசக்கிரீடையாக முழுமையாக இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவோடு 2 கலத்தல், இதை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. இப்போ அந்த ராசக்கிரீடைக்குள்ளே போகலாம். அதாவது ராசக்கிரீடை முதல் 2 பாகங்கள் என்ன பண்ணினோம்னா, இவா ஊரிலிருந்து வரா, கோகுலத்திலிருந்து கோபியர்கள் கோபிகைகள் கண்ணன், மெயினாக கோபிகைகள் கண்ணனோடு வரா. கண்ணனோடு இந்த பிருந்தாவனத்திலே இருக்கா. பிருந்தாவனத்திலே கண்ணனோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விளையாட்டும் போதும் கண்ணன் மறைவது, கண்ணன் வருவது, அல்லது கண்ணன் தன்னோட இருப்பது. இப்போ நாம் ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, பகவான் நம்ம கூடயே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். நமக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னா, நான் அப்பயே நினச்சேன்ப்பா, நான் அப்பயே சொன்னேன், நமக்குள்ளே ஏற்படக்கூடியது இது. அதே மாதிரி நம்ம நினச்சது நடந்துடுச்சு அப்படின்னா, ஆஹா என் கூட அவன் எப்பயும் இருப்பான்ப்பா, அதனால தான் நான் நினைக்கிறது நடக்கிறது. ஒரு சில சமயங்கள் அது மாறி போகிறதுங்கிறது வேற. ஆனாலும் அவன் இருக்கிற போதெல்லாம் நான் அது நினைக்கிறது நடந்துடுறது அப்படின்னு நம்ம உள் மனசு சொல்லும். வெளியில் சொல்கிறதோ இல்லையோ, உள் மனசு சொல்லும் இல்லையா, அதைத்தான் பகவான் செய்து காட்டுகிறார். ஒவ்வொரு சமயத்திலும் இந்த பரமாத்மாவானவன் ஜீவாத்மாவோடு ஒன்றி போகிறான். அவனுடைய கர்மா தடுக்கிறது, திரும்பவும் வெளியில் போகிறான், திரும்பவும் உள்ள வரான். இதற்காக இந்த கோபிகைகள் எவ்வளோ நாளாக ஏங்கின்னு இருக்கா. தவம் கிடந்து ஒவ்வொரு கர்மாவையும் தொலைத்து விட்டு இந்த இடத்துக்கு அவள் வந்திருக்கா. இந்த இடத்துக்கு வந்தபோது அவனை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவளுடைய ஒரே குறி. இதை நிரூபிப்பது தான் இந்த ராசக்கிரீடை. இதற்கு முன்னாடி அந்த நில ஒளியில ரொம்ப அழகாக அவனோடு ஆடி பாடி கண்ணனோடு இருக்கிறார்கள் இந்த கோபிகைகள் இருக்கா. அந்த சமயத்தில் கண்ணன் விலகி போகிறான். எங்கே போனான், எப்படி போனான்னு தெரியல. திடீர்னு பார்த்தா கண்ணன் ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிறான்,
கண்ணன் தான் கூட இருக்கான். அதுதான் உண்மை. பகவான் எல்லாரு கூடயும் இருக்கான், எல்லா இடத்துலையும் இருக்கான். அவனை எப்போ நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, பகவான் கோயிலில் இருக்கான், எங்காத்து சாலை கிராமத்தில் இருக்கான், அதோ அந்த பட்டாபிஷேக ராமர் இருக்கார் இல்லையா, அந்த பட்டாபிஷேக ராமரை போய் நான் சேவிச்சா எனக்கு மனசு இதுவாகிடும். இதெல்லாம் வெளித்தோற்றங்கள். அவன் நம்ம கூடவே இருக்கான், நாம் உணர்றதில்லை. அவன் எங்கேயோ ஒரு சாலை கிராமத்தில் இருக்கான், ஒரு படத்தில் இருக்கான், ஒரு கோயிலில் இருக்கான், ஒரு தோழிகானத்தில் ஏழை பண்ணிட்டு வரைச்சி ஆஹா என்ன அழகாக இருக்கான், அவனுடைய கதை எப்படி இருக்குது, அவனுடைய திருமுடி எப்படி இருக்குது, அந்த திருமுடிய கண்கள் எப்படி இருக்குது, கையில் சாத்திருக்கிற மாலை எப்படி இருக்குது, இதையெல்லாம் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கும்படி அவன் நம்ம கூடத்தானே இருக்கான். அதை நம்ம உணர்றதே இல்லை. இதே நிலைமையில்தான் அந்த கோபிகைகள் இருக்கா அப்படிங்கிறத காட்டுறார். அந்த பகவான் மறைய போகிறான். அதாவது ஸ்புரத் பர ஆனந்த ரசாத்மகேன துவயா சமா சாதித போகலீலா அசீம ஆனந்தபரம் பிரப ஆனந்த மகா ஆனந்த மாபுகு அதம் அம்புஜாக்ஷா. அதாவது அவன் எப்படிப்பட்டவன், பிரகாசிக்கின்ற பரமானந்த ரூபத்தை உடையவன் அப்படிங்கிறார். ஸ்புரத் பரானந்த, வெளியிலே தோற்றத்திலே பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசிக்கிறதுலேருந்து தான் கொஞ்சோண்டு யார் எடுத்துட்டு இருக்கான், இந்த சூரியன் எடுத்துட்டு இருக்கான். சூரியன் எடுத்து பிரகாசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா நம்மளுக்கே தெரியும், சயின்டிஃபிக்கலே பார்த்துருக்கோம், இந்த சூரியன் மாதிரி பல சூரிய மண்டலங்கள் இருக்குன்னு. இந்த சூரியனே இவ்வளோ தக 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 தகன்னு இருக்கு. அப்போ அத்தனை சூரிய மண்டலங்களிலும் இருக்கக்கூடிய சூரியன் எப்படி இருப்பான்? இதையெல்லாம் உருவகப்படுத்தின பகவான், அந்த பரமானந்த ஸ்வரூபியானவன் எப்படி இருக்கான், அவ்வளவு பிரகாசிக்கின்றானாம். அந்த பிரகாசிக்கின்ற தங்களால் கொஞ்ச நாழி தான் கூட இருந்தோம் அப்படின்னு லயிச்சு போயிருக்கா இல்லையா சுவாமி. அவன் ஒரு பாட்டு பாடினான், அலைப்பாயிரே பாடினான் பாருங்கோ. பக்கத்தில் யார் வந்தா யார் போனான்னு கூட எனக்கு தெரியல சுவாமி. அப்படியே அந்த பாட்டில் ஒன்றி போயிட்டேன். அப்போ தான் தேவரீர் வந்திருக்கீர் போல் இருக்கு, என்னை கூட்டிருக்கீர், எனக்கு புரியவே இல்லை. இது எத்தனை சந்தர்ப்பங்களில் நாம் சொல்கிறோம் இல்லையா. அவன் அந்த ஃப்ளூட்டு வாசிந்தேன் நான் முதல்லே பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன் அந்த ஃப்ளூட்டை. ஆனால் இன்றைக்கி அந்த கச்சேரி சுவாமி எக்ஸலண்ட். அந்த மாதிரி தன்னை தான் கொடுத்த கோபியர்கள் என்ன சொல்கிறா, அவனோடு இருந்த அந்த ஆனந்தமயமான அந்த அதிசயமான அந்த இது இருக்கு. ஆஹா, ஏன் கூட கண்ணன் இருந்தான். எவ்வளோ நாள் இருந்தான் தெரியுமா, என்னென்னலாம் சொன்னான் தெரியுமா, நான் என்னென்னலாம் பேசிட்டு இருந்தேன் தெரியுமா. இதையெல்லாம் மற்ற கோபிகிட்ட சொல்கிறா. ஆனால் மற்ற கோபிகளுக்கு இவா என்ன சொல்கிறான்னு கேட்கறது இல்லை. ஏன் தெரியுமா, அவர்களுக்கு அவா விசாரம், அடுத்த வாழ்க்கை விசாரம் தானா பெருசாக இருக்குது, அது இல்லை. அதான் சொல்கிறார், இந்த மற்றவா சொல்கிறத கேட்காமல் தன்னுள்ளே இருக்கக்கூடிய பகவானானவன் தனக்கே உரியவன் என்ற செருக்கு இருக்கு இல்லையா, மகாந்தம் மதம் ஆப்புகு. அந்த மதமானது, அந்த செருக்கு எல்லா கோபிகள்கிட்டையும் இருக்கான். ரொம்ப பிரமாதமாக இருக்கான். சாதாரண செருக்கு இல்லை சுவாமி. எனக்கு என்னமோ இன்னைக்கு 10,000 ரூபா வரும்னு நினச்சிட்டு இருந்தேன், 1,00,000 ரூபா வந்துடுத்து. அந்த செருக்கு இல்லை, இது அல்ப செருக்கு. நான் நினச்சிட்டு இருந்தேன் சுவாமி எம்எல்ஏ தான் ஆகலான்னு. ஆனால் என்னை மேலிடத்துல கூட்டி நீ எம்பியா நில்லுன்னு சொல்லிட்டா. என்ன பாருங்க, எனக்கு என்ன அதிர்ஷ்டம். இது செருக்கில்லை. நான் எம்எல்ஏவா நின்னேன், எம்பியா நின்னேன், எனக்கு எங்கே சுவாமி கிடைக்க போகிறதுன்னு நினச்சேன். என்னையே கூப்பிட்டு மினிஸ்ட்ரி ஆக்கிட்டா. நான் இப்போ மினிஸ்டர் தெரியுமோ, நான் எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வரலாம். இந்த செருக்கு இல்லை. இதுக்கெல்லாம் மேலே செருக்கு என்னோடு அவன் இருந்தான். யாரு? இந்த உலகத்தையே ஆளக்கூடியவன், உலகத்திலேயே பிரகாசமாக விளங்கக்கூடியவன், அதி ஆனந்த அதிசயத்தை தரக்கூடியவன், அசீம் ஆனந்த மதம். அந்த ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது. அப்படிப்பட்ட ஆனந்தமயமானவன் ஏன் கூட இருந்தான் அப்படிங்கிற செருக்கு இருக்கு இல்லையா, அந்த செருக்கு யாருக்குமே இருக்காது, எனக்கு மட்டும்தான் கிடைக்கிறது. அந்த பதவி எனக்கு மட்டும்தான் சுவாமி இருக்கு. அதைத்தான் கஷ்டித் துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரியே சக துவாசி குலைர் பிப்ரது திருஷ்டஸ்தே அதிப்பிரியோ அச்சுதா. அந்த அச்சுதன் அப்படிங்கிறவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ரொம்ப அழகானவன். அந்த நெருக்கமாக இருக்கானே, அந்த துளசி செடி எப்படி நெருக்கம் இருக்கோ, அந்த கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்கள் எப்படி இருக்கோ, இப்படி ஒன்று ஒன்றே விவரிக்கிறாவா.
அதை விவரிக்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் பாருங்க. நிலியதே சௌ மயிமைய மாயம் ரமாபதிர் விஸ்வ மனோ அபிராமா இதி ஸ்ம சர்வா கலிதாபிமானா நிரீக்ஷிய கோவிந்த திரோஹிதோபுகு. அதாவது இந்த லக்ஷ்மிகாந்தன் இருக்கானே, லக்ஷ்மிகாந்தன் இலக்குமியின் கணவன், அவன் எப்படிப்பட்ட தெரியுமா? ரமாபதிகி, அந்த இலக்குமியின் கணவன் ரமாபதி அப்படியே எல்லாருடைய மனதையும் கவரக்கூடியவன். எது? விஸ்வ மனோ அபிராமா, எல்லோருடைய மனதையும் கவரக்கூடியவன். ஆனாலும் அவனுக்கு கபட்டமே கிடையாது சுவாமி. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் நல்லவன், இவன் கெட்டவன் என்ற கபட்டமே கிடையாது. அமாயம். அவனுக்கு அந்த கபட்டமில்லாத கிருஷ்ணன் அப்படிப்பட்டவன் என் கூட இருந்தான். என் கூட அவன் இருந்தான் இல்லை, அவன் மயங்கினா இருந்தான். ஒரு ஏற்றம் நமக்கு எவ்வளோதான் நம்மகிட்ட இருந்தாலும் சரி. நான் ஏன் தெரியுமா வின் பண்ணேன்? பகவானுடைய கிருப்பெல்லாம் இருந்தது சுவாமி, எல்லாருக்கும் இருக்கு. நான் கொஞ்சம் படித்தேன் இல்லையா, ஐஏஎஸ் படித்ததுனால தானே எனக்கு இந்த பொசிஷன் கிடச்சிருக்கு. நான் படிக்கலைன்னா அடே அறிவு கெட்டவனே, உன்னை படிக்க வைத்ததும் அவன்தான் அப்படிங்கிறது எப்போ வரப்போகிறது? அந்த மாதிரி இந்த கோபிகைகள் சொல்கிறானா, கிருஷ்ணன் ஏங்கிட்ட மயங்கி இருந்தான். எப்படி சொல்கிறா? கிருஷ்ணன் மயி நிலியத்தே மயி இதி ஸ்ம, அவன் ஏங்கிட்ட மயங்கி இருந்தான். கிருஷ்ணன் என்னிடமே மயங்கி இருந்தான். எப்படிப்பட்ட எண்ணம் பார்த்தேளா? இதை இவர் சொல்லிட்டு சிரிக்கிறார். யாரு? பட்டத்திரி, நாராயண பட்டத்திரி உட்கார்ந்து சிரிக்கிறார். அடே கோபிகைகளா, நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்க? கிருஷ்ணன் உங்ககிட்ட மயங்கி இருக்கான், கிருஷ்ணன் சுகபோகத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு கிடைக்காததா? அவன் கொடுத்ததல்லவோ அது அனைத்துமே. அவனல்லவோ உங்களை மயக்கி கொண்டிருக்கிறான். நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? அவன் உன்னிடம் மயங்கி இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா நினைக்கிறார் இல்லையா? அவன் என்கிட்ட மயங்கி இருக்கான். எவ்வளோ கிருஷ்ணன் பக்கத்தில் இருக்கான் பார்த்தியா? நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு இருக்கான் பார்த்தியா? அந்த நான் சொல்கிறத கேட்குறது எனக்கு எப்படி தெரியுமா தெரியுறது? கண்ணை மூடி ரசிக்கிறான். பக்கத்தில் இந்த மயிர் பீலி தலையில் அப்படியே ஆடுறது. அப்படின்னா அவன் எவ்வளோ ரசிக்கிறான் பார். நான் பேசுறது, நான் பாடுறது, நான் தாளம் போடுறது எல்லாத்தையும் ரசிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட மயங்கி இருக்கான் அப்படின்ற செருக்குற்று இருந்த போது, ஹே கோவிந்தா, யார் இங்கே இவர் சிரிச்சுன்னு சொல்றாரு, ஹே கோவிந்தா நிரீக்ஷ கோவிந்தா, ஹே கோவிந்தா, அதை பார்த்து விட்டு அங்கிருந்து தாங்கள் மறைந்து விட்டீர்கள் அல்லவா? அபுஹு, தாங்கள் அந்த இடத்தில் விட்டு மறைந்து விட்டீர்கள் அல்லவா? கிருஷ்ணா, உனக்கு தெரியாதா நீ என்னென்னலாம் பண்ற அப்படின்னு? ஆனால் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா, இங்கே இருக்கிற மனுஷியா அத்தனை பேரும் அப்படிதான் நினச்சிட்டு இருக்கா. நாம ஏதோ 10 மணி நேரம் உழைச்சோம், மாதம் போகிற உழைச்சோம், நம்மளுக்கு பணம் கிடைக்கிறது. நான் கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டுறேன், நான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஒன்றும் இல்லை. எல்லாம் அவரவர் விதி வழி அடைகின்றனரே. நீ என்ன வாங்கி வந்திருக்கியோ அதன் பிரகாரம் நடக்கிறது. அவன் என்ன வாங்கி வந்துருக்கானோ, அவள் என்ன வாங்கி கொண்டு வந்திருக்கிறாளோ அதன் பிரகாரம் நடக்கிறது. ஆனால் நாம் நினச்சிட்டு இருக்கோம், நாம தான் நடத்தி கொடுக்குறோம், நாம தான் செய்து கொடுக்குறோம். நான் அல்லவோ சைன் பண்ண அவனுக்கு ப்ரமோஷனுக்கு. அந்த ஆர்டரில் சைன் பண்ண யார் தெரியுமா சுவாமி? நான் தான். என்னுடைய கேரியரில் பார்த்துக்கோங்க, 32 பேருக்கு ஆர்டர் சைன் பண்ணிருக்கேன். நான் சில பேர் சொல்லுவா, இந்த யூனிவர்சிட்டிஸில் இருக்கிறவா, என்னுடைய கேரியர் நான் வந்து 1970 1990 வரைக்கும், 91 ரிட்டையர்மெண்ட்டு, அந்த 20 வருஷத்தில் பிஹெச்டி எத்தனை பேர் பிஹெச்டி கொடுத்துருக்கேன் தெரியுமா? 63 பேர் கொடுத்துருக்கேன் நான் பிஹெச்டி. சுவாமி, படித்தது அவன், எழுதினது அவன். ஆனால் நீர் என்ன சொல்லிக்கிறீர்? நீர் என்னவோ பிஹெச்டி கொடுத்த மாதிரி. அந்த இடத்துல நமக்கு ஒன்றுமே கிடையாது. உழைத்ததெல்லாம் அவன், ஆட்கொண்டதெல்லாம் அவன், எடுத்துக்கொண்டது அவன். வெறும் ஒரு சைனை பண்ணிட்டு நான் தந்தேன் இல்லையா? கர்ணன் பார்த்தவளுக்கு தெரியும். என்ன அர்ஜுனா, என்னமோ நீ கொண்டுட்ட மாதிரி பேசுறியே, நான் கொன்றேன் அப்படின்னு. உனக்கு தெரியுமா? உனக்கு முன்னாடி 6 பேர் கொண்டிருக்கா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். அந்த மாதிரி எல்லாரும் கோவிந்தா உங்ககிட்ட இருக்கா, உங்ககிட்ட மயங்கி இருக்கா நினச்சிட்டு இருக்கா. ஆனால் நீ அல்லவோ அவர்களை மயக்கி கொண்டிருந்திருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ அவர்களுக்கு கொஞ்சோண்டு செருக்கு அப்படின்னு வந்த உடனே அந்த இடத்தை விட்டே மறந்து விட்டீர் அல்லவா அப்படின்றார். அடுத்த பாசுரம், ராதாபிதாம் தாவத ஜாத கர்வாக அதிப்பிரியாம் கோபவதூம் முராரே பாவ அனுபாதாய
கதோவிதூரம் தயாசக ஸ்வைர விகாரகாரி. அதாவது முரன் என்ற அசுரன் வந்து பகைவனானவன். ஹே முராரி அப்படின்னா முராரே தாவத்து பவானு. அந்த முராரி என்ற அசுரன் அவன் என்ன பண்ணினான், எல்லா இடத்திற்கும் தாங்கள் கர்வம் உண்டாகவாளும். அதாவது இப்போ நீங்கள் மறைஞ்சிட்டேன், இந்த மறைஞ்சதை பாகவதம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். அதை தான் பார்த்தோம். கஷ்டித் துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரியே சக துவாலி குலைர் பிப்ரத்து திருஷ்டஸ்தே அப்ரியோ அச்சுதா. அந்த பிரியமானதான் துளசி, அந்த துளசியுடைய அந்த கிருஷ்ண பாதாரவிந்தத்தில் நெருக்கமாக விளங்கக்கூடியவளை. ஏன்னா துளசி சமர்ப்பிக்கச்சே துளசி மாலை போடுவா. இருந்தாலும் துளசிக்கு ஓம் கேசவாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ அப்படின்னு துளசியை பாதாரவிந்தத்தில் சேர்க்கச்சேதான் அந்த துளசி ரொம்ப மகிழ்வலாம். அவனுடைய பாதாரவிந்த சம்பந்தம் தனக்கு கிடைத்திருக்கே அப்படிங்கிறது. அதனால அந்த பாதாரவிந்தத்திற்கு மிக நெருக்கமாக விளங்கக்கூடியவள் துளசி. ரொம்ப கல்யாணினா வெரி கைண்ட், அப்படிப்பட்டவள், ரொம்ப கைண்டாக இருக்கக்கூடியவள். அது மட்டும் இல்லை, அப்படியே நிமிர்ந்து பார்ப்பலாம் பெருமாளை, என்ன பாதாரவிந்தத்துலன்னு பார்த்து பார்த்து அதிசயித்து போயிடுவலாம். இந்த பெருமாள் நமக்கு தேவையானவன், நமக்கு கூட இருக்க போறவன், நமக்கு சரணாகதி, நாம் சரணாகதி செய்து இவனை அடைந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்து பார்த்து மகிழ்கலாம். அது எப்படி இருக்குமா, இந்த சக துவாலி குலைர் பிப்ரது. பிப்ரத் அதாவது வண்டுகள் வந்து இந்த தேனீக்கள் என்ன பண்ணுமா, போய் சுற்றி 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 வருமா, மலரை சுற்றி சுற்றி. அந்த மாதிரி வண்டுக்கள் தேனீக்கள் வந்து மலரை சுற்றி சுற்றி வர மாதிரி இந்த கோபிகைகள் எல்லாம் உன்னை சுற்றி 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 வராளே கிருஷ்ணா அப்படின்னு சொல்ற. அந்த துளசியாவது இவன் மறைந்து விட்டானே, மறைந்ததுக்கு பதில் யார் பதில் சொல்றது? அந்த மரம் பதில் சொல்லுமா, மரத்திலே விளைந்த இலைகள் பதில் சொல்லுமா, இல்லை அங்கு இருக்கக்கூடிய காய்கள் பதில் சொல்லுமா, இல்லை பழங்கள் பதில் சொல்லுமா? எது பதில் சொல்லும்? எது பதிலளிக்கிறது? ஏ துளசி, நீ அவன் கூடையே இருக்கியே, நீயாவது பதில் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார் இவன் மறைஞ்ச உடனே. இது யார் இவாளா? இந்த நம்ம பார்த்துருப்போம் ராமாயணத்துல, ராமன் வந்து சீதையை விட்டு பிரிஞ்சிடுவார். சீதையை விட்டு பிரிஞ்ச உடனே ஒவ்வொரு நகரத்திலையும் அப்படியே நகர்வுகளிலும் அந்த காட்டில் பார்க்கச்சே, ஹே அழகான முல்லையே, முல்லை மரமே, சீதை எங்க இருக்காள் தெரியுமா உனக்கு? தினம் முல்லை மலர்னா அவள் அழகாக தினமும் சூடிக்கொண்டிருப்பாளே, உனக்கு தெரியுமா சீதை இருப்பா? சீதை எங்க இருக்காள்னு. அவளுக்கு இந்த பழம் பிடிக்குமே, ஹே பழமே, உன்னைத்தானே அவள் விரும்பி சாப்பிடுவா, அந்த சீதை எங்கிருப்பா தெரியுமா? இப்படின்னு ராமன் தேடி தேடி அலைவானான். அப்போ அந்த முனிவர்களெல்லாம் பார்த்துட்டு இருப்பாளா, ஹே ராமா, இது உனக்கா தெரியாது? உன்னுடைய ஞான திருஷ்டிக்கு அவள் எங்கே இருக்கான்னு தெரியாதா? எங்களுக்கே தெரியுறதே, உனக்கு தெரியாதா அப்படின்னு அவள் பார்த்து சிரிப்பாளாம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த முனிவர்கள்லாம் கோபிகைகளாகி தான் அலைஞ்சின்னு இருக்கா. ஹே கிருஷ்ணா, மறைஞ்சிட்டே, நீ எங்கே இருக்க? மரம் மரமாக தேடுறா. ஹே மரமே, இவ்வளோ நாள் உன் கீழே தானே நானும் கிருஷ்ணன் இருந்தோம், எங்கே இருக்கான்னு சொல்லு. ஹே ஆலமரமே, ஹே அரச மரமே, ஹே பழம் தரும் மரங்களே, உன்னுடைய பழத்தை தானே நான் எடுத்து சாப்பிட்டேன், அவனுக்கு கொடுத்தேன். நாவல் பழம்னா எவ்வளவு இனிப்பாக அவன் சாப்பிட்டான். ஹே நாவல் மரமே, என் கிருஷ்ணன் எங்கே இருக்கான் சொல்லு. இப்படி கேட்டுட்டு வருவா. துளசி மரங்கிட்ட வந்து கேட்குறாளாம், ஹே துளசியே, நீயாவது பதில் சொல்லு, வேற யாரும் சொல்ல மாட்டேங்கிறா, நீயாவது பதில் சொல்லு. ஏன்னா நீ ரொம்ப அவனோட அட்டாச்மெண்ட் அதிகமாக இருந்தவளாச்சு, எப்பயுமே எல்லோரும் உன்னைத்தானே அவருடைய திருவடியில் சேர்க்கிறா, உனக்கு தெரியுமே அவன் எங்கே இருப்பான்னு. ஹே துளசியே, நீ எங்கே இருக்கான்னு பதில் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாளாம். ஆனால் அவன் எங்கே இருக்கான்? ராதையோடு இருக்கிறான்னு சொல்கிறார் இவர். ராதாபிதாம் கோபவதூம், ராதை என்ற பெயருடைய கோபியை அழைத்து கொண்டு ரொம்ப தூரம் போய் விதூரம் கதஹா தயா சகா, அவள் கூட தனியாக போயின்னு இருக்காளாம். இவ ஒவ்வொருத்தரும் இப்போ நினச்சிட்டு இருந்தா தான் கூட இருந்தான். ஆனால் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஒரு சமயத்தில் இருந்தபோது இன்னொரு சமயத்தில் இல்லை. ராதையை அழைத்து கொண்டு வெகு தூரம் சென்றிருக்கிறான் அப்படிங்கிற. ராதையை அழைத்து கொண்டுன்னா அந்த ராதையை மாலதி ஆதர்ஷிவ கஷ்சின் மல்லிகே யாதி யூதிகே பிரீத்திம் ஓ ஜனயல் யாத கரஸ்பர்சம்
கரஸ்பர்சம் மாதவக. அதாவது மாலதி, ஆதர்ஷிவ கஷ்யன் மல்லிகை, மல்லிகை, ஜாதி மல்லி, முல்லை. அந்த மல்லிலேயே பல வேரங்கள் இருக்கு இல்லையா? ஜாதி மல்லி இருக்குது, காட்டு மல்லி இருக்குது, முல்லை இருக்குது. இது எல்லாமே இல்லை. நீங்கள் எல்லாருமே அவனுடைய ஸ்பர்சம் உங்களுக்கு பட்டது இல்லையா? அவனை தொட்டீர்கள் அல்லவா? அவனு கூட இருந்த பிரேமை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது இல்லையா? அப்படிப்பட்ட பிரேமையோடு இருந்த அவன் ராதையோடு செய்து கொண்டிருக்கிறானே, எங்கே போனான்னு எங்களுக்கு சொல்லக்கூடாதா? நீங்கள் சொல்வீர்களா அப்படின்னு ஒவ்வொருத்தருட்டையா கேட்டுருக்காளாம். ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ராதையை அழைச்சின்னு போய் அவ கூட வெகு தூரம் நிம்மதியாக விளையாடி கொண்டிருக்கிறாய் அல்லவா அப்படிங்கிறார். அதாவது என்ன அர்த்தம்? இங்கே இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் உன்னை தேடி 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 அலைந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் கர்வம் என்பது அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் அவர்கள் செய்த கர்மா அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் உணர வேண்டும் என்று அவர்களை அப்படியே இங்கேயே நிறுத்தி, உன்னை யார் தேடிக்கொண்டிருந்தார்களோ அவர்களிடம் நீ யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்களிடம் நீ இருக்கின்றாயே கிருஷ்ணா, அந்த விஷயத்தை எங்களுக்கும் சொல்வாய் அல்லவா? ஹே ஈசா, ஹே சர்வேசா அப்படிங்கிறது அடுத்த பாசுரத்தில் சொல்ற. ஹா ஹா சூதஹா சம்பக கர்ணிகாரஹா மல்லிகே மாலதி பாலவல்யஹா கிம் வீக்ஷதோ நோ ஹிருதயைகசோர இத்தியாதி தாஸ்தவத் பிரணவா விலேபுகு. இப்போ நாம் பார்த்தோம் இல்லையா? ஹே மல்லிகே, ஹே மாலதி, இப்படி ஒவ்வொரு மலர்களையா அவர்கள் கேட்டுருக்கா. சாரி, அதற்கு முன்னாடி திரோஹிதே துவயி ஜாததாபா சமம் சமேதா கமலாய தக்ஷ வனே வனே த்வாம் பரிகர்மயந்தியோ விஷாத மாபுர் பகவன்னபாரம். பகவன்னபாரம், ஹே பகவன், ஹே சர்வேஷா, தாங்கள் மறைந்தவுடன் அந்த க்ஷணத்தில் துவயி, அந்த க்ஷணத்திலே என்ன கமலாய தாக்ஷ, அந்த தாமரை போன்ற நீண்ட கண்களை உடைய அந்த கோபிகைகள். அதற்கு அது என்ன அர்த்தம்? தாமரை போன்ற நீண்ட கண்களை உடைய அந்த கோபிகைகள் அப்படின்னா அவர்களெல்லாம் இந்த தாமரை என்ன பண்ணுமா? தண்ணீர் இருக்கு இல்லையா? தாமரை இலை தண்ணீர், அந்த தாமரை நீர் உயர நெல் உயரம் அப்படிங்கிற மாதிரி தண்ணீர் உயர 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 தாமரை உயர்ந்து கொண்டே வரும். தண்ணீர் குறைய 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 சுருங்கி கொண்டே வரும் அந்த தண்டு. இந்த மேலே வரைச்சே வர 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 தண்ணீர் கீழேந்து தண்ணீரை எடுத்து எடுத்து இந்த தாமரை மலர்கள் விடச்சே என்னவாகும்? மேலேருந்து சூரியன் உதிக்கிறது இல்லையா? அந்த சூரியனை பார்த்து பனித்துளிகள் இருக்குமா? அந்த பனித்துளிகள் மாதிரி கிருஷ்ணனை கண்டவுடன் இந்த தாமரை என்பது மலர்ந்தவுடன் கிருஷ்ணன் அருகில் வர வர அந்த கண்களிலிருந்து பன்னீர் துளிகள் வெடிக்குமாம். அதைத்தான் சொல்றார். அந்த தாமரை தளம் போன்ற நீண்ட கண்களையுடைய அந்த கோபிகைகள் ஒரே உன்னுடைய தாபத்தினால ஏங்கி போயிருக்கா கிருஷ்ணா. முதல்ல பார்த்தா தாம் பக்கத்தில் கிருஷ்ணன் இருக்கான், அந்த பக்கத்தில் கிருஷ்ணன் இருக்கான், இந்த பக்கத்தில் கிருஷ்ணன் இருக்கான்னு நினச்சிருந்தா, இப்போ பார்த்தா எங்கேயுமே கிருஷ்ணனை காணும். அவன் எங்கே போனான்னே தெரியல, கண்டுபிடிக்கவே முடியல. அப்படியே எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் சேர்ந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு அப்படியே வருத்தத்தோடு இருக்கலாம். அந்த கிருஷ்ணன் எங்கே போனான் எனக்கு தெரியலையே, அந்த கிருஷ்ணன் எங்கே போனான் எனக்கு புரியலையே அப்படின்னு தேடின்னு இருக்கலாம். அந்த தேடுறது தான் நம்ம பார்த்தோம். எப்படி பாகவதம் சொல்கிறது? ஹே முல்லையே, ஹே மருதமே, ஹே மருதமரமே, ஹே ஷண்பக மரமே, ஹே மாலதி கொடிகளே. இந்த மாலதி கொடியை நம்ம வேற ஒரு இடத்துல கூட பார்த்தோம், ராமாயணத்தில் கூட பார்த்தோம். இந்த மாலதி கொடிகள் வா வா என்று அழைக்கும் வண்ணம் இருக்கும். பகவான் ராமன் உள்ள போச்சே மிதிலை நகருக்குள்ள அந்த மாலதி கொடிகள் ராமனை வருக வருக என்று அழைக்கும் வண்ணம் இருக்கும்னு கம்பன் சொல்லுவான். இரு கரங்களை நீட்டி அவைகள் அழைப்பது போல் இருக்கும்னு. அந்த மாதிரி கருணிக மரமே, மல்லிகை மரமே, மாலதி மரமே, இளம் கொடிகளே, நீங்கள்லாம் என்னுடைய கிருஷ்ணனை பார்த்தேளா அப்படிங்கிறதா அடுத்த பாசுரம். அதாவது ஹா சூதஹா சம்பக கர்ணிக ஹர மல்லிகே மாலதி பாலவல்யா கிம் வீக்ஷதோ நோ ஹிருதயைக சோர இத்தியாதி தாஸ்வத் பிரவணா விலேபு. அதாவது ஒன்று ஒன்றும் எல்லோர்
சேர்க்கையும் எல்லாரும் சேர்ந்துட்டா. இப்போ தனித்தனியாக இருந்தா, நம்மளுக்குன்னு வர்றபோது தனித்தனியாக இருந்துப்போம். ஆனால் ஒரு துன்பம் ஒரு இன்பம் அப்படின்னு வர்றபோது நாம் சேர்ந்துக்கிறோம். அந்த மாதிரி அவர்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணா, ஆலிங்கனம் பண்ணிட்டு அப்படியே கிருஷ்ணனை தேட ஆரம்பித்தா. ஹா சூத, ஹா ஸ்ருத, ஹா சம்பக, ஹே மாமரமே, ஸ்ருத மாமரமே, ஏ சண்பக மரமே, கர்ணிக மரமே, மாலத்தியே, கொடிகளே. இப்படியெல்லாம் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எங்களுடைய மனம் கவர்ந்த கல்வன் அவன். சாதாரணமானவன் நினைச்சுடாத. இவ்வளோ நாள் என் கூடயே இருந்தான். அவன் என் கூடவே இருந்ததுனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப கர்வம் அதிகமாகிடுத்து. ஆனால் அவன் என்ன பண்ணினான்? எங்களை விட்டு பிரிந்து விட்டான். நீ பார்த்தியா அவனை? கொடிகளே நீ பார்த்தியா? மரங்களே நீ பார்த்தியா? உங்களால் அவன் பார்க்கப்பட்டானா? என்ன வார்த்தையை உபயோகிக்கிறார்? தீக்ஷிதா கிம், அந்த கிருஷ்ணன் உங்களால் பார்க்கப்பட்டானா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார் நாராயண பட்டத்திரி.